ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரேட் லாபம் கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய லாஸ் லிமிட் மேலே கவனம் வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் லிமிட் என்ன இதுதான். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் கீழே இப்படியே போயிடுமா, இல்லை கீழே வந்து மேலே போகுமா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனை வேணாம். உங்களுடைய என்ன மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷில் போயிட்டுருக்குது, ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன், ஒரு சின்ன பேஸ் அமைச்சிச்சு, பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இந்த போகின்ற ப்ரெடிக்ஷன் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் தவறாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் மார்க்கெட்டில் தாராளமாக நின்று சர்வைவல் பண்ணலாம். ஆனால் எமோஷனல்ஸ்க்கு ஆளாகிட்டு நான் இங்கே வந்து இப்படி போகும், உங்களுக்கு கீழே போயிடும், மேலே போயிடும், பை எடுக்கிறேன், சேல் எடுக்கிறேன், எதையாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்த பாதையை மறந்துட்டு வேறு எங்கேயோ பாதையில் போயிட்டுருப்பீங்க. எப்போயுமே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு எங்கே எக்ஸிட் ஆகணுன்றத பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், எங்கே எக்ஸிட் ஆகணும், மணி மேனேஜ்மெண்ட். இப்போ தொடர்ந்து 10 ட்ரேடில் உங்களுக்கு லாஸ் கண்டினியூ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னப்போ அந்த 10 ட்ரேட் லாஸ்னால் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டு நீங்கள் சரியான இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒன்று லாஸ் ஒன்று ப்ராஃபிட், ஒன்று லாஸ் ஒன்று ப்ராஃபிட் மாற்றி வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஓகே, அப்போது உங்களுடைய கன்சிஸ்டன்ட் வந்து சரிப்படுத்திங்க. உங்களுடைய ஃபேவரட் என்ட்ரி எது, உங்களுடைய ஃபேவரட் செட்டப் எது அப்படின்றத அது மேலே கவனம் வச்சுங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.